الحمد لله رب العالمين. الصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. ونبي سعيد الخدري رضي الله عنه أن جبريل أتى النبي صلى الله عليه وسلم فقال: يا محمد اشتكيت؟ قال: نعم. قال: بسم الله أرقيك من كل شيء يؤذيك من شر كل نفس أو عين حاسد الله يشفيك بسم الله أرقيك. رواه مسلم. இணைத்துக்குரிய அல்லாஹ் நடிகார், நாம் தொடர்ச்சியாக நோயாளிக்கு துவா செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று பார்க்கக்கூடிய முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸு அபு சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமிடம் வந்து, முஹம்மதே, தங்களுக்கு ஏற்பட்ட நோய் பற்றி முறையிட்டீர்களா என்று கேட்டார்கள். ஆம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி ஷைஇன் யுதீக் மின் ஷர்ரி குல்லி நஃப்ஸின் அவ் ஐனி ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக் பிஸ்மில்லாஹி அர்கீக் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஓதி பார்த்தார்கள். அர்கீக் என்று சொல்லும் பொழுது ருக்யாவுக்கு சொல்லப்படக்கூடிய விஷயம். இங்கு முஸ்லிமில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் என்ன ருக்யா செய்யப்பட்டது. இங்கு முதல் விஷயம் நாம் பார்த்தோம். இதில் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன ஒரு மனிதர் தான். எப்படி மற்ற மனிதர்களுக்கு சிரமங்களோ கஷ்டங்களோ நோய் ஏற்படுமோ அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கும் ஏற்பட்டன. அதை பற்றி தன்னுடைய இரட்சகரிடம் அவர்கள் முறையிட்டார்கள். இப்போ முதல் விஷயம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதன் என்ற விஷயம் நமக்கு இங்கு தெரிய வருகின்றது. அவர் நூறு ஒளி என்பதோ அல்லது அவர் அல்லாஹு தாலாவுடைய ஒரு பண்போ அல்லது ஒரு தன்மை என்று சிலர் சொல்லக்கூடிய விஷயம், இது தவறான விஷயமாக இருக்கின்றது. மாறாக அல்லாஹ்வும் தன்னுடைய திருமறையில, நபியை நீங்க கூறுங்கள், இன்னமா அன பஷரும், நான் நபியை நீங்கள் மக்களுக்கு கூறுங்கள், நான் ஒரு மனிதன் தான், மிஸ்லுக்கும் உங்களை போன்றவன், யூஹா இலை, உங்களுக்கும் எனக்கும் என்ன வித்தியாசம், என் மீது வஹி செய்யப்படுகின்றது, வஹி இறக்கப்படுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதர் என்றும் அறிந்து. இரண்டாவது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனக்கு ஏற்பட்ட சிரமத்தை, அந்த நோயை பற்றி அல்லாஹ்விடம் முறையிட்டார்கள். இரண்டாவது விஷயம் நாம் அறிந்தது, அல்லாஹ்விடம் நமக்கு ஏற்பட்ட நோய் பற்றி நாம் முறையிடுவதும் அவரிடம் அதற்கு குணத்தை நாம் தேடுவதும் என்ன அனுமதிக்கப்பட்டது. இது என்ன கிடையாது, இது தவக்குல், அல்லாஹ் மீது சார்ந்திருக்கக்கூடிய விஷயத்திற்கு முரணானது கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதரே என்ன செய்தார்கள், இஷ்டகைத் என்பது, இஷ்டகா என்பது என்ன என்றால் ஒரு கம்ப்ளைண்ட், அல்லாஹு தாலாவிடம் கம்ப்ளைண்ட் சொல்வதை விட ஒரு ரெக்வெஸ்ட், அல்லாஹ்விடம் பரிந்துரை அவர்கள் கேட்டார்கள், முறையிட்டார்கள். யா அல்லாஹ், எனக்கு சிரமம் ஏற்படுகின்றது, கஷ்டமாக இருக்கின்றது என்று சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமை அனுப்பி ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நீங்க அல்லாஹ்விடம் முறையிட்டீர்களா, உங்களுக்கு நோய் ஏற்பட்டிருக்கின்றது? ஆம் என்று சொல்லும் பொழுது அவர்கள் ருக்யா செய்கின்றார்கள். பிஸ்மில்லாஹி அர்கீக், அல்லாஹுடைய பெயரை கொண்டு உங்களுக்கு நான் ஓதி பார்க்கின்றேன் என்று ருக்யா செய்கின்றேன் என்று இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார். இதே போல மற்ற ஹதீஸுகளிலும் மற்ற சில வார்த்தை மாற்றமான சில வார்த்தைகள் இருக்கு. பிஸ்மில்லாஹி அர்கீக் மின் குல்லி தாஇன் யூதீக் மின் குல்லி ஹாசிதின் அல்லாஹு யஷ்ஃபீக், அல்லாஹு தஆலாவுடைய பெயரை கொண்டு உங்களுக்கு ருக்யா செய்கின்றேன், உங்களுக்கு ஓதி பார்க்கின்றேன், எல்லா விதமான நோயிலிருந்தும் அல்லாஹ் உங்களுக்கு குணப்படுத்துவானாக. அதே போல பொறாமை கொள்ளக்கூடியவனுடைய பொறாமையிலிருந்தும் அல்லாஹு தஆலாவிடம் உங்களுக்கு நிவாரணத்தை தேடுகின்றேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆவை கூறுங்க. இப்போ இந்த துஆவுடைய அர்த்தம் மற்றும் பொருள் என்ன, உங்களுக்கு தீங்கு தருகின்ற அனைத்தையும் விட்டும், அனைத்து மக்களின் தீங்கை விட்டும், பொறாமைக்காரனின் கண்ணேறு விட்டும் அல்லாஹின் பெயரால் உங்களுக்கு ஓதி பார்க்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு குணமளிப்பான், அல்லாஹ்வின் பெயரால் உங்களுக்கு ஓதி பார்க்கின்றேன் என்ற இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ நமக்கு மனப்பாடம் செய்ய முடியும் என்றால் மனப்பாடம் செய்து கொள்வது சிறந்தது. ஏனென்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வார்த்தைகள் அதில் சுருக்கமாக இருந்தாலும் நிறைவான அனைத்து விஷயங்கள் அடங்கும். நாம் சில விஷயங்கள்
அதை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுது சொல்லிக்கொண்டே இருக்கும் நம்முடைய வாக்கியங்கள், நம்முடைய மொழி. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்று பார்க்கும் பொழுது சுருக்கமான வார்த்தை இருந்தாலும் அதுல நிறைய அர்த்தங்கள் பொருளும் அடங்கி இருக்கின்றது. இல்லை நமக்கு இதை மனப்பாடம் செய்ய முடியல அல்லது அதை நாம அந்த நேரத்துல செய்ய முடியாத பட்சத்துல நம்முடைய மொழியில நாம அல்லாஹ்விடம் குணத்திற்காக, உடல் ஆரோக்கியத்திற்காக நம்ம என்ன செய்யலாம், மற்றவர்களுக்கு நம்ம ஓதி பார்ப்பது என்பது அனுமதிக்கப்பட்டது. இங்கு முதல் இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய சஹீஹான ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு ஓதி பார்க்கப்பட்டது. சிலருடைய நிலை என்ன இருக்கு, இந்த ருக்கியாவுடைய விஷயத்துல நம்பிக்கையே இல்லை. ஏன், என்ன காரணம் என்றால், சிலர் செய்யக்கூடிய அட்டுழியங்களால, மக்களை ஏமாற்றக்கூடிய அந்த விஷயத்தினால ருக்கியா ஓதி பார்க்கக்கூடிய இந்த விஷயத்தை என்ன செய்யறாங்க, நிராகரிக்கிறாங்க. அதெல்லாம் மூச்சாண்டி வேலை, அதெல்லாம் சூனியக்காரனுடைய வேலை, இப்படி எப்படி என்ற ஒரு விஷயங்கள் செய்யும். ஆனால் நாம் பார்க்கும் பொழுது இதே இந்த ருக்கியாவுடைய விஷயத்துல நிறைய இருக்கின்றார்கள் மக்கள், சாதாரண பாமர மக்கள் என்ன செய்யறாங்க, தனக்கு ஏற்பட்ட அது உடல் ரீதியாக இருக்கட்டும், மன ரீதியாக இருக்கட்டும், எந்த விஷயமான நோய்க்கும் அல்லாஹு தாலாவுடைய வார்த்தையை கொண்டு, அவனுடைய தன்மையை கொண்டு அல்லாஹ்விடம் நாம உதவி தேடும் பொழுது அல்லாஹ் அதற்கு குணத்தை கொடுக்கின்றான். சிலர் செய்யக்கூடிய தவறான விஷயத்தினால் நாம முற்றிலுமாக ஒரு விஷயத்தை நாம் நிராகரித்து விட முடியாது. ஏனென்றால் ஹதீஸ்ல இது நமக்கு சஹீஹான ஹதீஸ்ல வந்திருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள், மக்களுக்கு யார் உடம்பு சரியில்லை, அவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சரியில்லை, அவருக்கு சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்வாங்க, துஆவை சொல்லுவாங்க. அஸ்ஸலல்லாஹு அலீம் ரப்பல் அர்ஷில் கரீம் ஐ யஷ்ஃபியக். நேற்று நாம பார்த்தோம், பிஸ்மில்லா 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 என்று 3 தடவை கூறி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 7 தடவை இந்த துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி பார்த்ததும் நாம் பார்த்திருக்கோம். இப்போ இங்கு இந்த ஹதீஸ்ல நாம அறிந்து கொள்ளக்கூடிய விஷயங்கள், இங்கு பொறாமை கொள்ளக்கூடியவனுடைய பொறாமையிலிருந்தும் பாதுகாப்பு நாம் தேட முடியும். அதே போல நமக்கு உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய நோய்க்கும் நிவாரணம் இருக்கின்றது. இப்போ அல்லாஹு தஆலா தான் நமக்கு எல்லா விதமான விஷயத்தை ஏற்படுத்துகின்றான். அவன்தான் அஷ்ஷாஃபி. அஷ்ஷாஃபி என்பது குணமளிப்பவன், அவன்தான். அப்போ அவனிடமே நாம தேட வேண்டும். மருத்துவராக இருக்கட்டும், மருந்தாக இருக்கட்டும், மற்ற எந்த ஒரு காரணியாக இது அனைத்துமே என்ன, நமக்கு ஒரு சோர்ஸ் தான், ஒரு சப்போர்ட் தான். ஆனால் அந்த சோர்ஸையும் பலனுள்ளதாக ஆக்குவதற்கும் பயனுள்ளதாக ஆக்கக்கூடிய விஷயம் யாரிடம் இருக்கு, அந்த முஸப்பிபுல் அஸ்பாபாக இருக்கக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இந்த காரணத்தை செயல்படுத்தக்கூடியவன், அவனிடம் நாம கேட்க வேண்டும். இதனால எந்த ஒரு நாம அல்லாஹ் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைக்கு எந்த ஒரு முரணும் அல்லது எந்த ஒரு கலங்கம் ஏற்படாது. சிலருடைய நிலை என்ன இருக்கு, அல்லாஹு தாலா மீது தவக்குல் கொள்கின்ற என்ற நம்பிக்கை கொள்றனா யாருக்கும் சொல்லாது. இங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, நீங்க முறையிட்டீர்களா? ஆம் என்று கூறு. அப்போ ஒருவர் எனக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்வதனால் எந்த ஒரு குற்றம் கிடையாது, அது எந்த ஒரு தவறும் கிடையாது. இப்போ இங்கு இந்த துஆக்களை நம்ம மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். நம்முடைய குழந்தைக்கா இருக்கட்டும், நம்முடைய வீட்டாருக்கு இருக்கட்டும், அல்லது நம்முடைய யாராக இருக்கட்டும். ஏன் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் கணித்துக்குரிய அல்லாஹ் நடிகார்களே, முஸ்லிம் மட்டுமல்ல, முஸ்லிம் அல்லாதவர்கள் மீதும் என்ன இதனுடைய நிவாரணம், அல்லாஹ் தஆலா இதனுடைய சிகிச்சை ஏற்படுத்துகின்றார். ஏனென்றால் இந்த குர்ஆன் என்பது நாம் அனைவரும் அறியக்கூடியது. இது வெறும் முஸ்லிம்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் கிடையாது. இது ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு நேர்வழி காண்பிக்கக்கூடிய ஒரு வேதம். இதே வேதத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் இஸ்ரா, பனி இஸ்ராயில்ல என்ன கூறுகின்றார், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉன். நாம் நிச்சயமாக இந்த குர்ஆனை இறக்கினோம். இதுல என்ன இருக்கு, மா ஹுவ ஷிஃபாஉன், இதுல ஷிஃபா இருக்கின்றது, இதுல நிவாரணம் இருக்கின்றது, இதுல ஹீலிங்ஸ் இருக்கின்றது. வரஹ்மத்துல் லில் முஃமினீன், அதிகப்படியாக நிவாரணம் எல்லாருக்கும், ஒட்டுமொத்த இந்த படைப்பினங்களுக்கும் நிவாரணம் இதுல இருக்கு. அதிகப்படியாக முஃமின்களுக்கு என்ன இதுல இருக்கு, ரஹ்மத்தாக இருக்கின்றது, இது அருளாக இருக்கின்றது என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் கூறுகின்றான். அப்போ இது அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. மார்க்கம் சொன்ன அளவு நாம் செய்தோம் என்றால் கண்டிப்பாக அதனுடைய விஷயங்கள் பிரதிபலிக்கும், அதனுடைய பலன் நாம பெற முடியும். நான் நேற்றும் கூறினேன், இன்றும் பதிவு செய்கின்றேன்.
ஓதக்கூடிய இன்னார் ஓதினால்தான் எனக்கு நிவாரணம் கிடைக்கும் என்று கிடையாது. அல்லாஹுடைய வார்த்தைகள், குர்ஆனுடைய வசனங்களாக இருக்கட்டும் அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன துஆக்களாக இருக்கட்டும், உறுதியான ஒரு மனதுடன் நம்பிக்கையுடன் அதை ஓதக்கூடியவர்களுக்கு அல்லது அதை அல்லாஹ்விடம் கேட்கக்கூடியவர்களுக்கு நிவாரணம் உண்டு. அல்லாஹு தஆலா நோய்வாய்ப்பட்டவர்களுக்கு, நோயாளிகளுக்கு அல்லாஹு தஆலா குணத்தை ஏற்படுத்துவானாக. நமக்கு ஆஃபியத்தான வாழ்க்கை, பாதுகாப்பான வாழ்க்கை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி அருள் புரிவானாக.